ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்கின்ற பெயருக்கு பதிலாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற பெயரை பயன்படுத்தியது உட்பட காங்கிரஸ் தலைவர் ராகுலின் வருகை பல செய்திகளை சொல்லிச் செல்கிறது. ராகுலின் தமிழக வருகை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழர்களுக்கு என்ன தேவையோ, தமிழர்களை என்ன ஈர்க்குமோ அதை கச்சிதமாக கொடுத்துவிட்டு கிளம்பியிருக்கிறார் ராகுல் காந்தி. நீங்கள் மோடி அல்ல, ராகுல் என்பதாலேயே ஆதரிக்கிறோம் என ஸ்டாலின் பேசிய நிலையில், தமிழகத்திற்கு வந்து சென்ற மோடிக்கு தான் நேரெதிர் என்பதை பதிய வைத்திருக்கிறார் ராகுல். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்கிற பெயருக்கு பதிலாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற பெயரை பயன்படுத்தியது உட்பட ராகுலின் வருகை பல செய்திகளை சொல்லிச் செல்கிறது. இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்திற்கு பெயர் போன தமிழகத்தில் ஒவ்வொரு முறையும் மோடி இந்தியில் பேசிக் கொண்டிருக்க ஆங்கிலத்தில் உரையை தொடங்கினார் ராகுல். தமிழகத்திற்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியா, தேசப்பற்று என்றெல்லாம் மோடி பேசுகையில் ஒரே மொழி, ஒரே பாரம்பரியத்திற்கு எதிரானவன் என பிரகடனம் செய்கிறார் ராகுல். அதற்கு ஒருபடி மேலே போய் மேட் இன் சீனாவிற்கு பதிலாக மேட் இன் இந்தியா என்று கூட சொல்லாமல் மேட் இன் தமிழ்நாடு என்று ராகுல் முன்வழிவது தமிழக மக்களிடையே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஆராய வேண்டியிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பத்திரிகையாளர் சந்திப்பில் நீட் தேர்வை ரத்து செய்வோம், 7 தமிழர் விடுதலைக்கு தடையாக இருக்க மாட்டோம் என கூறி மோடி அரசு வழங்க முடியாத வாக்குறுதிகளையும் முன்வைத்திருக்கிறார். இப்படி தமிழக வாக்காளர்களை குறிவைத்து ராகுல் வீசியிருக்கும் பந்துகளெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் எடுபடுமா என்கிற கேள்வி எழுகிறது. அது மட்டுமின்றி சாமானியராக பிறந்து தற்போது ஒரு பேரரசராக மோடியின் பிம்பம் முன்வைக்கப்படுகையில், ஒரு ஆளும் வர்க்க குடும்பத்தில் பிறந்த ராகுல் தன்னை சாமானியனாக முன்னிறுத்த முயல்வது சரியான வியூகமா என்பதும் எழுப்ப வேண்டிய கேள்வி. காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுடன் மேடை ஏறிக் கொண்டிருக்கும் போது தமிழ் மாநில காங்கிரசுடன் ஒப்பந்தம் போட்டு கூட்டணிக்குள் கொண்டு வந்த அதிமுக பாஜக கூட்டணியின் சாமர்த்தியமும் சாதாரணமானது அல்ல.